வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். காவலர் தேர்வில் குளறுபடிகள் என கூறுபவர்கள் அதை நிரூபிக்க முடியுமா? முன்னாள் முதல்வரை மறைமுகமாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த 500 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிப்பு. துணைநிலை ஆளுநர் தகவல். புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வாங்கிய 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வைத்தியலிங்கம் எம்பி வழங்கினார். புதுச்சேரிக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் லாஸ்பேட்டை மைதானம். கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியுமா என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வில் முறைகேடு என கூறிய குற்றச்சாட்டுக்கு அவரை மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர் காவலர் படையினருக்கும் 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணி ஆணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு அரசு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்கவும் முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற சில குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது, இதுபோன்ற பணிகள் நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம், இவர்களெல்லாம் நல்லவர்கள், ஏதாவது சூழலை உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது. இது குறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களை பணியை சிறப்பாக செய்து, காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும்போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரியூர் மைதானத்தில் வளர்ந்த வேளாண்மை வளர்ந்த புதுச்சேரி என்ற தலைப்பில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி அரியூர் மைதானத்தில் வளர்ந்த வேளாண்மை வளர்ந்த புதுச்சேரி என்ற தலைப்பில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் வளர்ந்த வேளாண்மை வளர்ந்த புதுச்சேரி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் வளர்ச்சியை அளவிட எத்தனையோ தர குறியீடுகள் இருந்தாலும், ஆனால் உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை தீர்மானிப்பது அங்கு விவசாயம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, விவசாயிகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், கிராமங்களில் இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் என்பதுதான். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வேளாண் பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது. மாநிலம் முழுவதும் இருக்கும் நெல் வயல்கள், கரும்பு வயல்கள், காய்கறி சாகுபடிகள் இவைகளெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருக்கிறது. நான் எப்போதும் சொல்வது உண்டு, விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறை. அது உணவு பாதுகாப்பின் அடிப்படை, கிராம பொருளாதார சுழற்சியின் மையம். ஒரு விவசாயி வயலில் விதையிடும்போது அவர் வெறும் பயிர் வளர்ப்பது இல்லை, நாட்டின் உணவு பாதுகாப்புக்கான நம்பிக்கையை விதைக்கிறார். அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அண்ணா தாதா உலகத்திற்கு உணவு தரும் தந்தை என்கிறார். அதேபோல ஒரு விவசாய கூலி தொழிலாளி வயலில் உழைக்கிறார் என்றால் அவர் வெறும் சம்பளத்திற்காக வேலை செய்யவில்லை.
குடும்பத்தின் வாழ்வு ஆதாரத்திற்காக உழைக்கிறார். மழைக்காலத்தில் பல நேரங்களில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அதிக மழை, பயிர் சேதம் போன்ற காரணத்தால் வேலைகள் பாதிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைகிறது. தினசரி வருமானம் நின்று போகிறது. குடும்ப செலவுக்கான பண தேவை அதிகரிக்கிறது. இதை உணர்ந்து புதுச்சேரி அரசு மனிதாபிமான அடிப்படையில் எடுத்த முக்கியமான தீர்மானம்தான் புதுச்சேரி விவசாய நல சங்கத்தில் பதிவு செய்திருக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் 2000 பண உதவி வழங்குவது. விவசாய தொழிலாளர்கள் மீது அக்கறை கொண்டு சட்டசபையில் அதை அறிவித்ததற்கான முதலமைச்சரையும் அவருக்கு துணையாக செயல்படும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இது வெறும் நிதி உதவி அல்ல. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் வாழ்வாதாரத்தை அரசு காப்பாற்றும் என்று விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு சொல்லும் உறுதி. இது அவர்களுடைய மன உறுதியை, நம்பிக்கையை அதிகரிக்கிறது. அதோடு காரைக்கால் வேளாண் கல்லூரியின் உதவியோடு அவர்களுக்கு பேட்டரியில் இயங்கும் ஸ்பேயர் பிளாஸ்டிக் தார்பாய்கள் வழங்கப்படுகிறது. இவை சிறிய உதவி போல தோன்றினாலும் அதன் பயன்பாடு பெரிதாக இருக்கும். பேட்டரி ஸ்பேயர் பயன்படுத்தினால் நேரம் சேமிக்கப்படும், உடல் உழைப்பு குறையும், மருந்து தெளிப்பதில் சமச்சீர் இருக்கும், உற்பத்தி உயரும். அதேபோல மருந்துகளை வெறும் கைகளால் தெளிப்பதை தவிர்க்க முடியும். மழைக்காலத்தில் விதைகள், தானியங்களை பாதுகாக்க அறுவடை செய்யப்பட்ட பயிர் சேதத்தை தடுக்க பிளாஸ்டிக் தார்பாய்கள் பயன்படும். இதனால் பயிர் இழப்புகள் குறையும். நாட்டில் விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாக்க பல முன்னோடி திட்டங்களை மத்திய, மாநில அரசுகள் செயல்படுத்துகின்றன. வேளாண்மையை வலுப்படுத்த மத்திய அரசின் பண்ணை இயந்திரமயம் ஆக்கல் திட்டம் செயல்படுகிறது. அதன் சார்பு திட்டத்தின் கீழ் இன்று விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர்கள், பவர் டில்லர்கள் வழங்கப்படுகிறது. இயந்திரமயம் ஆக்கல் என்பது காலத்தின் தேவை. இன்று விவசாயத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது. உழவு செலவுகள் அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலையில் டிராக்டர், பவர் டில்லர் போன்ற எந்திரங்கள் உழவு நேரத்தை குறைக்கும், உற்பத்தி செலவை கட்டுப்படுத்தும், விளைச்சலை அதிகரிக்கும். இந்த எந்திரங்களை மானியத்தில் வழங்குவது சிறு குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நெல், கரும்பு விவசாயிகளுக்கு தரப்படும் மானிய உதவி அவர்களுடைய பயிர் உற்பத்தி செலவை ஈடு செய்ய உதவும். நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த வாரம் காரைக்கால் NIT தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். அப்போது கல்லூரி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டேன். CSR ஃபண்ட்ஸ், சமூக பொறுப்பு நிதியை பயன்படுத்தி தொழில்நுட்ப ரீதியில் காரைக்கால் பகுதியில் உள்ள விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அவ்வாறு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். அதனால் தண்ணீர் வீணாவது தடுத்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீரை அதிகரிக்கும். சில நாட்களுக்கு முன்பு 125 நாள் வேலை திட்டத்தை பார்வையிட நெட்டப்பாக்கம் பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே வாய்க்கால் தூர்வாரும் வேலை செய்தவர்களிடம் பேசினேன். நெல் களத்தில் பாதுகாப்பு அறை கட்டப்படுவதையும் பார்த்தேன். அப்போது கூட ஒரு பெண் தொழிலாளி நான் சாப்பிட எனக்கு கிழங்கு கொடுத்தார். அன்பின் அடையாளமாக அவர் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டேன். அதில் அவர்களுடைய விலை மதிப்பில்லாத அன்பு கலந்திருந்ததால் ருசி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தரப்படும் நலத்திட்ட உதவிகள் நம்முடைய உணவு பாதுகாப்பிற்கு நாம் செய்யும் முதலீடு. விவசாயிகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று நினைத்து மத்திய, மாநில அரசுகள் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுகாதார திட்டம், மானிய கடன் திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம், பாசன மேம்பாட்டு திட்டம், இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. எல்லாம் விவசாய மக்களின், விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். உங்களுக்கான திட்டங்கள். இளைய சமுதாயத்திற்கு நான் விடுக்கும் அறைகூவல் இதுதான் நண்பர்களே. விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். விவசாயம் வளர்ந்தால் கிராமங்கள் வளம் பெறும், கிராமங்கள் வளர்ந்தால் நாடு வளம் பெறும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி, இந்த கனவை நனவாக்குவோம் என்று சொல்லி அந்த உரையை முடித்தார். பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு வாங்கிய 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஒப்படைத்தார். கிராமப்புறத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை உடனடியாக புதுச்சேரி நகரத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் ஆகிய மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல 2 ஆம்புலன்ஸ் வாங்கி தரும்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை பாராளுமன்ற புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தது.
அதனை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை வாங்கித்தர ரூபாய் 25,32,000 நிதி ஒதுக்கியிருந்தார். அதில் வாங்கப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் மற்றும் துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் புதுச்சேரி வருகையையொட்டி லாஸ்பேட்டை மைதானம் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுவைக்கு வருகிற 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். இதனையொட்டி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து இரவு கிண்டி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தங்கி ஓய்வு எடுக்கிறார். மறுநாள் 1ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வருகிறார். அங்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் அவரை வரவேற்கின்றனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை மைதானத்திற்கு பிரதமர் வருகிறார். அங்கு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். பிரதமர் வருகையையொட்டி எலிபேட் மைதானத்தில் மேடை அமைக்கும் பணி, பார்வையாளர்கள் உட்காருவதற்கு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். பிரதமர் உரையாற்றும் விழா மேடைகளை பார்வையிட்டு அவர்கள் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரி மடுகரை மொளப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை பகுதிகளில் போலீசார் சட்டவிரோத கஞ்சா விற்பனை தடுப்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். மடுகரை மொளப்பாக்கம் பிரதான சாலை சாட்டக்கோல் பாதை சந்திப்பில் திடீர் சோதனை நடத்திய போது கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்த 2 நபர்களை போலீசார் பிடித்தனர். தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த ஜெயசீலனும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேம்நாத் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினர். இதனையடுத்து தொடர்ந்து போலீசார் சோதனை செய்ததில் இவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 12,000 ரூபாய் ஆகும். இந்த வழக்கில் NDPS ஆக்ட் 1985 மற்றும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பின்பற்றி குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். புதுச்சேரி கொத்தம்புரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கொத்தம்புரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அன்பழகி, தற்காப்பு கலை பயிற்றுனர் ரவிச்சந்திரன் அவர்களை கௌரவித்து மாணவிகள் தங்களை காத்துக்கொள்ளவும் ஆயுதமின்றி மன வலிமையுடன் வாழவும் இந்த கலையின் அவசியம் குறித்து உரையாற்றினர். அதனையொட்டி 3 மாத காலம் பயிற்சி பெற்ற மாணவிகள் நிகழ்ச்சியின் போது தற்காப்பு கலையை நிகழ்த்தி காட்டியதோடு தங்களுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்து கொண்டனர். மேலும் தற்காப்பு கலை பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கணித ஆசிரியை தாமரை செல்வி, ஓவிய ஆசிரியர் பச்சையப்பன், உடற்கல்வி ஆசிரியர் ரகுராமன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் செய்து சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் சீரிய முயற்சியால் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தின் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த சமுதாய நலக்கூடம் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வாரியம் மூலம் முழுமையாக புனரமைக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் தற்போது புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சமுதாய நலக்கூடத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலை வகித்து இப்பகுதி மக்களின் சமூக தேவைகளுக்காக இந்த கட்டிடம் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டதை உறுதி செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு தரப்பில் அதிகாரிகள் சரத் சௌகான், கேசவன், ஆதர்ஷ், பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சமுதாய நலக்கூடம் திறக்கப்பட்டதன் மூலம் ராஜா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் தங்களின் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை மிக சிறந்த முறையில் நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை இணை இயக்குனர் டாக்டர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என 437 விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். பள்ளி துணை முதல்வர் திருமதி சாந்தகுமாரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். பொறுப்பாசிரியர் திருமதி பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். விழா நிகழ்ச்சியை தமிழ் விரிவுரையாளர் திருமதி கிரிஜா தொகுத்து வழங்கினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் ஸ்ரீதர் நன்றி கூறி நிறைவு செய்தார். விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்டவிரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்ளையை கண்டித்து புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய மோட்டார் வாகன விதிப்படி ரூபாய் 8,000 முதல் ரூபாய் 12,000 வரை சொந்த பணம் கொடுத்து GPS கருவியையும் ரூபாய் 3,000 முதல் 5,000 வரை கொடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவியையும் வாகனங்களில் பொருத்தியும் ஒவ்வொரு ஆண்டும் வாகன தகுதி சான்று எடுக்கும்பொழுது இந்த கருவிகளை பராமரிக்கும் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 3,000 ரூபாய் 4,500 வரை ரெனிவல் கட்டணம் வசூலிக்கின்றன. எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றாலும் இந்த பணத்தை கட்டினால்தான் FC கிடைக்கும் என RTO அலுவலகத்தில் கட்டாயப்படுத்துவதாகவும் இந்த பகல் கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் செயலிகள் மூலம் சட்டவிரோதமாக வாடகைக்கு இயங்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டியும் புதுச்சேரி பொது போக்குவரத்து டாக்ஸி ஓட்டுநர்கள் RTO அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் பிரசாத், சங்க ஆலோசகர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் அஷ்ரப் அலி, செயலாளர் யுவராஜ், துணை செயலாளர் ராஜ் என்கிற வெங்கடேசன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் வசந்த், ஒருங்கிணைப்பாளர் குமார் மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், CITU மாநில துணைத் தலைவர் மதிவாணன், CITU தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் அந்தோணிதாஸ், CITU மாநில செயலாளர் விஜயகுமார், தமிழர் களம் அழகர், புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர் மற்றும் முகவர் சங்கம் முருகசாமி, சிகரம் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் வேலு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் புதிய சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், குறிஞ்சி நகர் மற்றும் ஜீவானந்தபுரம் பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சாந்தி நகர் பாண்டியன் வீதி பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை ரூபாய் 19,29,000 மதிப்பில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்று மக்கள் பெருமளவு இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறிஞ்சி நகர் கற்பக விநாயகர் கோவில் தெரு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை ரூபாய் 6,68,000 மதிப்பில் அமைக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
மூன்றாவது நிகழ்வாக ஜீவானந்தபுரம் அன்னை பிரியதர்ஷினி வீதி பகுதியில் புதிய கழிவுநீர் இணைப்பு தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வந்த இந்த பணிகளின் மூலம் இங்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் நிகழ்வை அன்புடன் பின்தொடர்ந்து புதிய அடிப்படை வசதிகள் விரைவில் மக்களுக்கு பயன்படும் என்பதை உறுதிப்படுத்தினர். காலாப்பட்டு தொகுதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த சாலை வசதி மேம்பாட்டு பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. அம்மன் நகர், சிவபுரம் மற்றும் ஜான்சி நகர் ஆகிய 3 பகுதிகளில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இப்பகுதிகளில் மழைக்காலங்களில் சேறு மற்றும் தண்ணீர் தேங்கல் காரணமாக பொதுமக்கள் கடுமையான அவதி அடைந்து வந்தனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வயதானோர் பலரும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் இந்த சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருப்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், காலாப்பட்டு தொகுதியின் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும், சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட தேவைகள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு விரைவில் பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினர். மேலும் நிகழ்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லத்துறை, ராமநாதபுரம் சுப்புடு, தேசிங்குழு, வழக்கறிஞர் பிரபாகரன், ஆறுமுகம், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள் உட்பட கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காவலர் தேர்வில் குளறுபடிகள் என கூறுபவர்கள் அதை நிரூபிக்க முடியுமா? முன்னாள் முதல்வரை மறைமுகமாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த 500 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிப்பு, துணைநிலை ஆளுநர் தகவல். புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வாங்கிய 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வைத்தியலிங்கம் எம்பி வழங்கினார். புதுச்சேரிக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் லாஸ்பேட்டை மைதானம். கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.